வெல்கம் டு ஹோம் சர்க்கஸ். இப்போ நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னா திருப்பூரில் நாங்கள் ஒரு ஆட் ஷூட் பண்ண போகிறோம். என் நண்பன் சொன்னான் என்னென்னா, மச்சான் காலையில் 7 மணிக்கு கூப்பிடு, நான் டான்னு வந்து உனக்கு நான் பேக்கை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். காலையில் கால் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னேன். மச்சான் என் உயிரே உனக்கு தான் அப்படின்னு அவன் சொன்னான். இப்படி சொல்கிறான்னு பார்த்து அவனை விட்டு நம்பிடாதீங்க. 5 வேட்டிக்கு மேலே கால் பண்ணிட்டேன், இன்னும் எடுக்கல. அப்புறம் கடைசியாக ஒரு டைம் எடுத்துட்டு அப்பயே தெரிஞ்சு வச்சு நீ இன்னும் எந்திரிக்கலையா. நண்பர்களே, நான் சொன்னல அந்த நண்பன் வந்துட்டான்னு, அவர் தான் வந்துக்கிறாப்புல. இருக்கு உங்களுக்கு அவனை காட்டுறேன். இதுதான் நீங்க கால் பண்ணோன்னு எந்திரிக்கிறதா? இருங்க, அவன் அறத்தூக்கத்தில் இருப்பான்ருக்கு. அவர் அவ்வளோதான். நாங்கள் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இதான் என்னை சுற்றி நாயை பைய அலைய விட்டுட்டு நல்லா மேக்கப் போட்டு நிற்கிறீங்களா சொல்லி. இது என்ன காஸ்டியூமு? ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்த நீங்கள் மெண்டல் தனமான அங்கேயும் சுத்த விட்டு அதெல்லாம் முடியாது. புதுசா விளாக் எடுக்கிறோம்ல, அதனால எல்லாரும் வரது ஒரு மாதிரி ஷையா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் அதை வந்து உடைக்கிறோம். தடை ஏய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். என்ன நினைச்சுன்னு சொல்லுவான். பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை, சரி இவங்க வந்துருவாங்க, வந்ததுக்கப்புறம் ஒன்னா போய்க்கலாம் அப்படி கடை வேற எனக்கு தெரியாது. சரி அவங்க வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணா எனக்கும் தெரியாது. இப்போ சொல்றாங்க வரைக்கும் தெரியாது, எனக்கு வழி கண்டுபிடிக்க தெரியும். சரி இவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னா போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணா இவங்க போன் பண்ண உடனே வாழ்க்கைன்னு ஒண்ணு சொன்னாங்க. ஏன் வாழ்க்கையில ஒருத்த முன்னேறணும், எப்படிதான் முன்னேறணும்? ஐயோ ஆளை விடு சாவி அப்படின்னு சொல்லிட்டு போன டாவக்கரை கட் பண்ணிட்டு நடந்து வந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த கடையை கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் 2-3 கடை இருந்துச்சு, ஒரே பேர்ல 2 கடை தானே வந்துச்சு. அப்ப வெயிட் பண்ணல, பூட்டி இருந்தா என்ன பண்ணும், வெயிட் பண்ணும். அதை விட்டு வேற கடைக்கு போறேன்னு கால் பண்ணி சொல்லுங்க. இவங்க நார்மலா சொல்லியிருந்தா கூட ஓகே தான், வாழ்க்கைன்னு அவர் சொல்லிட்டாங்களா, அப்ப நம்ம வாழ்க்கை என்னன்னு வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிற எல்லா கடைக்கும் போய் நின்ட்டேன். அப்புறம் சீக்கிரம் வந்தா கொஞ்சம் போய் இடம் எல்லாம் பார்த்து வச்சா சீக்கிரமா வீடியோ எடுக்கலாம், அதுக்காக சொன்னது. ஆனா இவங்க அதுவுமே ப்ராப்பரா பண்ணாங்க. அங்க நான் முன்னாடி போய் உட்காந்துட்டு நான் ஏதோ முதலாள வந்துட்டேன், சீன் போடலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு நான் வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. அப்புறம் பார்த்ததான் தெரிஞ்சு கடை அந்த கடை இல்ல, அது இங்க இருக்குது கடை அப்படின்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொருத்த வரவே இல்லை. இன்னும் மணி 9 மணிக்கு வர சொன்னேன், லேட் கம்மர். அவன் இங்க பாருங்க, நான் நேரத்துல வந்தேன், நாளே இந்த நிலவை ஒருத்த வரப்போறா. அவன் பாருங்க என்னென்ன பண்ணுவான்னு. அவன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறோம். அவன் ஒரு லேட் கமர் சொன்னால, அவன் வந்து என்ன கதை கொடுக்குறான்னா, பஸ்ல வந்தாங்களாமா, பஸ் 9 மணிக்கு இங்க வரணும். ஆனா அக்கா இன்னும் 10 நிமிஷம் வந்தேன், 8:50 10 நிமிஷம் வந்துருக்காங்க. ஆனா அக்கா இங்க கொஞ்சம் டீ குடிக்கிறதுக்காக பஸ் நிறுத்திட்டாங்க, பஸ் டீ குடிக்கிறதுக்காக நிறுத்திட்டாங்க. அதனால 20 நிமிஷம் லேட் ஆயிருக்கா. நான் ஒரு 9:30 வந்தேன், அது 20 நிமிஷம்னா 9:20 9:30 வந்துட்டாங்க. இப்ப எத்தனை மணிக்கு வரா பாப்போம். கண்டிப்பா லேட்டா தான் வரும், 10 மணிக்கு. என்கிட்ட 20 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னா. இது எவ்வளவு கதை பாத்தீங்கன்னா, டீ குடிக்கிறதுக்கு பஸ் நிறுத்திட்டாங்களாமா. இந்த மாதிரி போய் கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவாங்க, பஸ்ஸுவே டீ குடிக்கிறதுக்கு நிறுத்திட்டாங்க. இவனா லேட் இல்ல, இவரு நேரத்துல பஸ் ஏறிட்டாரு. பஸ் கரெக்டா ஏறிட்டாரு. இவரு 7 மணிக்கு ஏறி பஸ் தான் லேட். வரட்டு பாக்கலாம். குகன் வந்துட்டான், வாங்க பாக்கலாம் அவன் என்ன கதை சொல்றான்னு பாருங்க. வந்துட்டான் ப்ரோ, வந்துட்டான். எப்படி நடிக்கிறான்? டேய் நடிப்பு நாயகன், நீங்க வாங்க. அக்கா அக்காவா? அக்கா அக்கா கடை லேட் ஆயிடுச்சுக்கா. பஸ் டீ குடிக்கிறேன். பஸ் டீ குடிக்கிறேன். ஆமா, நான் வேணாம் சொன்னேன், அவங்க டீ குடிச்சே ஆகணும்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. எவ்வளவு 20 நிமிஷம். நீ லேட்டா வரல? நான் லேட்டா வரல. நீ குடிச்சியா டீ? நான் குடிக்கலாம் தான் பார்த்தேன், அதுக்குள்ள பஸ் எடுத்துட்டாங்க. அப்புறம் கதை இந்த மாதிரி உருட்டுற ஆளுங்க யாராவது கண்டிப்பா உங்களே இருப்பாங்க. பஸ் லேட் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஓகே. நீங்க ஷாப்பிங் பண்ண எங்க வந்திருக்கோம், நம்ம அவங்களுக்கு டேக் பண்ண இந்த மாதிரி நடிப்பான். அப்படியே வாழ்க்கையே மறந்துடணும் நமக்கு. அந்த மாதிரி ஏமாத்துவான். இந்த மாதிரி உடனே பேச்ச மாத்திராம பாருங்க, ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு. எங்க இருக்கு இப்ப? நீங்க அதான் எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறீங்க. அங்க இருக்கு, அது வந்து எங்க இருக்குன்னா அது இங்கதான் இருக்கு. சரி ஓகே, வாங்க போலாம், நமக்கு வேலை இருக்கு. லொகேஷன் பார்க்கணும். வாங்க 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 வாங்க, கேமராக்குள்ள வாங்க, நீங்க வாங்க வாங்க.
ரோலிங் ஆக்ஷன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோகன் ஷாப்ல இருக்கும். தலைவர் அங்க இருக்காரு, அவருக்கு செய்வாரு. சபா 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 கூப்பிட்டு வந்து என்னென்ன வேலை வாங்குறாங்கன்னு பாருங்க. முடியல கைஸ். என்னடா பண்ண இப்ப கிளம்ப போறாங்க கைஸ். ஆமா வந்ததே லேட்டு, இதுல சீக்கிரம் வர கிளம்புறேன். கிளம்பி இப்ப நான் சாப்பிட்டு இப்போ லேட்டா வந்தேன்னா அவங்க கேக்குறாங்களா இல்லையா? அதே மாதிரி சீக்கிரம் போறதுக்கு நம்ம கேட்கணுமா வேணாமா? ஆட் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க, முடியல கைஸ். இப்பதான் என்ன கஷ்டம் புரியுது. கஷ்டம் புரியுது. பட் ஆனா அந்த ஜோதிகா நல்லா இருந்தாங்க. ஆட்ல ஒரு பொண்ணு. சரி சரி ஓகே ஓகே சரி ஓகே. ஃபன் ஃபன். நானும் நல்லா இருந்தேன் கைஸ். ஹாய் கைஸ். எங்க நம்ம போயிட்டு இருக்கோம்னா சாப்பிடுறதுக்கு. ஒரு ரூபாய் சோறு போட மாட்டாங்க கைஸ். ஹோம் சர்க்கஸ்ல ஒரு சோறு போட மாட்டாங்க. அப்படி கிடையாது. ஹோம் சர்க்கஸ்க்கே சோறு இல்ல, இதுலக்கு சோறு போடுறது. நடைபாதையில போயிட்டு இருக்கோம். திருப்பி வீடியோ எடுக்கிறோம். இவனுக்கு என்ன போயிருவான், நமக்கு போயிருவான். போனாலும் வணக்கம். அக்கா சாப்பிட்டுக்கிறோம், நான் டப்பி கொடுக்குறேன். என்ன வந்திருக்கோம், சாப்பிட வந்திருக்கோம். பயங்கரமா இருக்கு. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டோம். நீ வீட்டுக்கு போலையா? கிளம்பணும்க்கா, சாப்பிட்டு ஒரு சீக்கிரம் தெம்பா போகணும். அவ்வளவு வேலை இல்ல, சரியான வீட்டுக்கு போய் நிறைய ஒர்க் இருக்கு கைஸ். இப்போ வரணும். ஹோம் சர்க்கஸ் சும்மா. ஓகே எனக்கு பசிக்குது. பாய் பை பை பை. பெரிய கும்பிடு. கிளம்புறேன் நானு. சரியா, ஜாலியா இருக்கேன். நல்லபடியா ஷூட்டை முடிச்சுட்டு என் கண்ணே பற்றும் போல நீ வேலை செய்யறப்பாங்க. சரி அப்படியே போயிட்டு வரேன். பாய் கைஸ். ஹோம் சர்க்கஸ். அப்போ சாங் போட முடியும். போய் வரவ பாத்து போடா. கால் பண்ணு. ஏய் அக்க பாத்து போடா. இங்க வந்துட்டோம். போயிடாதடா ஒரே விட்டேன். இப்போ என்னன்னா செல்லு நினச்சி கொஞ்சம் ப்ரௌடாக தாங்க இருக்குது. ஏன்னா மாடி ஏறி கீழே இறங்கி வந்து, மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி, ஒரு 3 மாடிலாம் இருக்கும், ஏறி இறங்கி ஒரு செம்ம ஹார்ட் ஒர்க்காக அன்றைக்கி பண்ணாங்க. ஒரு மாதிரி இன்றைக்கி என்னையும் போட்டு கொஞ்சம் பெல் எடுத்துட்டாங்க. அது வேறு மேட்ரு. பார்த்தாலே தெரியும் காலையில் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன் பாருங்க. ஃபுல் வேர்வை. ஸோ இன்றைக்கி உழைப்பு கொஞ்சம் ரொம்ப ஓவர் தாங்க இன்றைக்கி எனக்கு. இன்றைக்கி எனக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்குமே ஒரு சரியான லேர்னிங்காக இருந்துச்சு. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறேன். வரும்போது சுடிதார் அணிந்த சொற்பமே பாட்டு போடணும். சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே. ஆனா நான் அப்படி இல்லடே. மழை பெய்யுதா? இல்ல சவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இவங்களை 6 மணிக்கு வெளியே போச்சோன்னா நைட்டே ஆயிடுச்சு. அது உண்மைதான், கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக வீடியோ போட்டுக்கணுமா இல்லையா? வேண்டாம் ப்ரோ, சும்மாலாம் சொல்லிட்டே ஞாபகப்படுத்திட்டே இருக்க மாட்டோம் ப்ரோ. நீங்களே தான் ப்ரோ போடணும். பஸ்ஸில் ஃப்ரண்ட் சீட்டில் யாருக்கெல்லாம் உட்கார பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியோ ஒரு வழியாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில் 7 மணிக்கு போனேன். இப்போ மணி 10 மணி ஆகிப்போச்சு. எப்படியோ ஒரு சுட்டை முடிச்சுட்டு வந்துட்டோம் வெற்றிகரமாக. செல்லி அவங்க ட்ரெயின்லாம் போயிட்டாங்க. நானும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். இத்துடன் இந்த விழாவை முடித்துக் கொள்கிறோம். பாய்.